ஃப்ரண்ட் நான் கொடுக்குறேன். ஏய் என்னடா, ஓகே மேலுக்கா போய் போகுது. ஐயோ நான் பயந்துட்டேன் செகண்டு. அது பாருங்கள், ஃபஸ்ட்டு ட்ரோன் திரும்பிடுச்சு. அதாவது எப்படி அது வந்ததோ அதை வச்சு ஏஆர் மூலமாக உங்களுக்கு காட்டுது பாருங்கள், ஒரு பச்சை கலரில் ஒரு ரூட்டு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுட்டு இருந்த ஒரு ட்ரோனோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதாவது DJI Air 3S. ஸோ இப்போ நம்ம கிட்டே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளைமோர் காம்போ வேரியண்ட்டு இது இருக்குது பாருங்கள், Air 3S ட்ரோனு, அப்புறம் RC2 கண்ட்ரோலர், அதுக்கப்புறமா வந்து பேட்டரிஸ், எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ், அப்புறம் சார்ஜிங் ஹப். இந்த ட்ரோனை நமக்கு ரிவ்யூ கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா The Perfect Pixel Media அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபோட்டோகிராஃபி டீம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அவங்களோட ட்ரோனை வந்து நமக்கு இன்றைக்கி ரிவ்யூக்காக கொடுத்துருக்காங்க. இந்த Air 3S ட்ரோன் மட்டும் இல்லாமல் DJI Neo, Flip, மற்ற DJI ட்ரோன்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ Air 3S ட்ரோன் பார்த்தீங்கன்னா வந்து இதோ கையில் இருக்குங்க. இப்போ ட்ரோன் வந்து நான் எடுத்துட்டேன் பேக்கில் இருந்து. ஸோ இப்படி தான் இருக்கும். என்னோட அன்பாக்சிங் சொல்லிட்டு வெறும் பேக்கை மட்டும் தான் காட்டுறேன் அப்படின்னீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. இதுக்கு வெளியே வந்து ஒரு ஒயிட் பாக்ஸ் இருக்கும். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ட்ரோன் இப்போ நான் எப்படி எடுத்தனோ அதே மாதிரி தான் பேக்கோட இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாமா. ட்ரோன் இருக்குது, Air 3S ட்ரோனு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து அந்த RC2 கண்ட்ரோலர். இந்த காம்போ பார்த்தீங்கன்னா வந்து RC2ஓட வரக்கூடிய ஃப்ளைமோர் காம்போ. அதாவது டிஸ்பிளே வந்து இதிலேயே வந்துடும். ஸோ நம்ம மொபைல் ஃபோன் எடுத்து தனியாக மவுண்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏற்கனவே நம்ம மற்ற மாடலுங்களில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இந்த காம்போவை. அதுக்கப்புறமா வந்து சார்ஜிங் ஹப் ப்ளஸ் பேட்டரி இந்த ஒர்க்கு பாருங்கள், நல்ல பெரிய சார்ஜிங் ஹப் ப்ளஸ் பேட்டரி. ஸோ ஒரு பேட்டரியுமே வந்து அரௌண்ட் 45 மினிட்ஸ் வந்து தரக்கூடிய அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குங்க. இந்த வீடியோவில் வந்து நான் டைம் ஸ்டாம்ப்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அதாவது என்னென்ன டாபிக் எந்தெந்த டைமில் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன்லையுமே வந்து அவைலபிளாக இருக்கும். இல்லை நீங்கள் வீடியோ வந்து அப்படி ப்ளே பண்ணும்போதே வந்து உங்களுக்கு காட்டும். எந்த டைமில் வேணுமோ நீங்கள் வந்து அதை நீங்கள் கரெக்டாக வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கிம்பல் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 2 கேமரா வந்து தெரியும். சேம் Air 3 இருந்த மாதிரியே வந்து 2 கேமரா தான். பட் அந்த கேமரா சென்சாரோட சைஸும் அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த அப்பர்ச்சர் அப்புறம் அது இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ்லாம் வந்து இங்கே இதில் வந்து டிஃபர் ஆக போகுது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து வைட் ஆங்கிள் லென்ஸுங்க. இதுதான் மெயின் கேமரா. 1 inch CMOS சென்சார் இருக்கக்கூடிய 50 மெகா பிக்சல் கேமரா. அதே மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து டெலி கேமரா லென்ஸு. ஸோ இது வந்து 48 மெகா பிக்சல் இருக்கக்கூடியது f2.8 அப்பர்ச்சர். அதே Air 3 இருந்த அதே சேம் சென்சார் தான் 1/1.3 inch CMOS சென்சார். இதில் முக்கியமான ஹைலைட் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து லைடார் சென்சார். இது மேலே இருக்குது பாருங்கள், ஒரு பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா இந்த கேப் போட்டு. இதுதான் வந்து லைடார் சென்சார். ஸோ லைடார் சென்சார்னும் போது லோ லைட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் டு ஹோம் ஃபீச்சர், அதுக்கப்புறம் ஆப்ஸ்டக்கல் அவாய்டன்ஸ் வந்து சூப்பராகவே வந்து பண்ணும். அதை நம்ம கொஞ்சம் நேரத்தில் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இங்கே சுற்றி மரங்க நிறைய இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆம்னி டைரக்ஷன் சென்சார் வந்து இந்த ட்ரோனில் வந்து இருக்குங்க. அதாவது ஃபுல் 360 டிகிரியுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆப்ஸ்டக்கல் அவாய்டன்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா வந்து நீங்கள் டிசேபிளும் பண்ணிக்கலாம். பின்னாடியும் அதே மாதிரி இருக்குது பாருங்கள் 2 சென்சார். இது கிட்டத்தட்ட வந்து பின்னாடி ஃபுல்லாகவே கவர் பண்ணிடும். டாப்பும் சரி, அதே நேரத்தில் சைட் வேஸுமே வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணிடும். அதுக்கப்புறமா கீழே இருக்குது பாருங்கள் சென்சாரு. கீழே இருக்குது பாருங்கள், விஷன் பொசிஷனிங் சென்சார் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த லைட் போடுற ஆப்ஷனுமே இருக்குது. நைட் நேரத்தில் வந்து லோ லைட்டில் லேண்டிங்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு USB-C போர்ட் இருக்குது. அதே நேரத்தில் SD கார்டு ஸ்லாட்டுமே இருக்குது. ஸோ இன்டர்னல் மெமரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 42 GB வந்து இருக்குங்க இன்டர்னல் ஸ்டோரேஜ். அதே Air 3 பார்த்தீங்கன்னா வந்து 8 GB தான். அது வந்து ஒரு பெரிய அப்கிரேடு. இப்போ நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டக்குன்னு வந்துடுவோம். இப்போயே கூட நாங்கள் மார்னிங்கில் தான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லப்போனால் பின்னாடி மெமரி கார்டே இல்லை பாருங்கள், மெமரி கார்டே இல்லை. ஸோ பயப்படாமல் எடுக்கலாம். 42 GB வரைக்குமே வந்து உங்களால் எடுக்க முடியும். அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். இது நிறைய மாடல்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கணும். இப்போ தான் வந்து DJI வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேட்டரி எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 2 பக்கமே ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி அப்படியே எடுத்தால் ஸ்மூத்தாக வந்துடுது. ஸோ பேட்டரியோட கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 4S பேட்டரி தான், லித்தியம் அயான் பேட்டரி. 17.2 வோல்ட் இருக்குது. 4276 mAh. Air 3யோட Air 3S பேட்டரி வந்து கொஞ்சம் பெருசுனா சைஸில் சொல்லுங்கள், கெப்பாசிட்டியில் வந்து பெருசு. பட் Air 3யோட பேட்டரி வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அதையுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஃப்ளைட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த Air 3S பேட்டரியில் வந்து 45 மினிட்ஸ், அதே Air 3ல 46 மினிட்ஸ். பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றுமே இருக்காது. ஒரு நிமிஷம் வந்து கம்மியாக சொல்கிறாங்க. எதனாலலாம் இந்த லைடார் சென்சார் எக்ஸ்ட்ரா இருக்குது. பட் நமக்கு பெருசாக டிஃபரன்ஸ் எதுவும் தெரிய போகிறதில்ல. வெயிட்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து 250 கிராம் கிட்ட வரும். இந்த நானோ கேட்டகரி ட்ரோனோட வெயிட் இந்த ஒரு பேட்டரியிலேயே வந்து உங்களுக்கு அடங்கிடும். இதில் போடுறதுமே வந்து ஈஸி, இன்சர்ட் பண்ணுறதுமே அப்படி கரெக்டான பொசிஷனில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். பேட்டரியோட பர்சன்டேஜுமே வந்து இங்கே லைட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு காட்டும் க்ரீன் கலரில். ஸோ மேலே வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்க மாதிரி தெரியும், சின்ன கட் இருக்க மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4G மாடியூல் வந்து நம்ம இங்கே வந்து செட் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு அப்படி எடுத்தீங்க அப்படின்னாலே வந்து வந்துடும். இது இருக்குது பாருங்கள், 4G டாங்கிள் வந்து நீங்கள் வந்து இதில் செட் பண்ணலாம். Air 3Sல அது தனியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். Type-C போர்ட்டுமே இங்கே இருக்குது பாருங்கள். அதை அட்டாச் பண்ணிங்கன்னா அதுக்கு பவர் போகும். எதனாலனா வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இதோட ரேஞ்சு, அதுக்கப்புறம் இன்னும் கேப்பபிலிட்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக வந்து இந்த 4G டாங்கிள் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது தனி மாடியூலுங்க. அது வந்து ஒரு செப்பரேட் வீடியோலேயே பார்க்கலாம். அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே அவ்வளோ இருக்குது. ஸோ இந்த 4G டாங்கிள் பற்றிலாம் வந்து டீட்டெயில் வேணும், இல்லை இதை பற்றி செப்பரேட் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம அதை டெடிகேட்டடாக பார்க்கலாம். DJIயோட லைனப்லேயே பார்த்தோம்னா வந்து Air 2ல வந்து இதே மாதிரி தான்
சென்சார் சைஸ் சின்னதாக இருக்கும். Air 2Sல வந்து 1 inch சென்சார் வந்து கொடுத்துருந்தாங்க. சேம் Air 3லையும் அதே தான் பண்ணாங்க. Air 3ல 1/1.3 inch CMOS சென்சார் தான். பட் இந்த Air 3Sல பார்த்தீங்கன்னா வந்து 1 inch CMOS சென்சார். ஸோ 1 inchனும் போது அந்த சென்சார் சைஸ் பெருசாக இருக்கும். ஸோ லைட் வந்து நல்லா என்ட்ராகும், இமேஜ் குவாலிட்டி நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த மேவிக் சீரிஸ் லைனப்பில் வர ஃபுட்டேஜ் அளவுக்கே வந்து இந்த Air 3Sல வந்து ஃபுட்டேஜ் நம்மளால் வந்து எடுக்க முடியும். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுவுமே வந்து நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ 4K 60 ஃப்ரேம்ஸில் வந்து இந்த வீடியோ நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த ட்ரோன்லையுமே வந்து இப்போ நம்ம 4K 60 ஃப்ரேம்ஸில் எடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ரேஞ்ச் டெஸ்ட் வந்து நம்ம பண்ண போகிறது இல்லைங்க. பட் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா வந்து ஆவரேஜாக வந்து ஒரு 30 to 35 மினிட்ஸ் வந்து உங்களால் தாராளமாக வந்து ஃப்ளை பண்ண முடியும். நம்ம மற்ற நேரத்தில் அதாவது நம்ம டேக் ஆஃப் பண்ணி சும்மா கொஞ்சம் நேரத்தில் ஏரில் வைக்கிற டைம்லாம் வந்து நான் கன்சிடர் பண்ணாமல் யூஸபிள் டைம் மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு 30-35 நிமிஷம் நீங்கள் பக்காவாக யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு பண்ண முடியும் ஒரு பேட்டரியில். இது வந்து வீடியோ டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா வந்து O4 டிரான்ஸ்மிஷன் வந்து யூஸ் பண்ணுதுங்க. ஸோ அரௌண்ட் 32 கிலோமீட்டர்ஸ் வந்து அவங்க ரேட்டிங் சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் யாரும் 32 கிலோமீட்டர்ஸ் போகிறதுல கண்டிப்பாக போகாது. ஏன்னா இன்டர்ஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். பேட்டரி தான் வந்து நம்ம லிமிட் பண்ணும். ஏன்னா 30-35 மினிட்ஸ்க்கு எவ்வளோ தூரம் போயிட்டு நம்மளால் வர முடியுமோ அப்படி தான் நம்ம கேல்குலேட் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். பட் சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதான் வந்து அவங்க சொல்கிறாங்க. பட் இந்த ட்ரோனில் இந்த ஓனர் இதை ஆப்ரேட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் வந்து தாராளமாக பயப்படாமல் போயிட்டு வந்திருக்கிறதா வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக சிட்டி சைட்லலாம் வந்து இந்த மாதிரி லாங் ரேஞ்ச் எடுத்துகிட்டு போகாதீங்க. சிக்னல் லாஸ் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து லைடார் சென்சார் இருக்கிறதுனால வந்து நமக்கு லோ லைட்டுமே ரிட்டர்ன் டு ஹோம் ஃபீச்சர் வந்து பக்காவாக ஒர்க் ஆகும். லைடாரோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா வந்து லைட் டிடெக்ஷன் ரேஞ்சிங். இது ஒன்றும் இல்லைங்க, லேசர் லைட் வந்து அடித்து நமக்கு வந்து அது டிஸ்டன்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணிக்கும். அது பல்ஸ்டு லேசர்னே நம்ம வந்து ரெட் கலரில் வந்து லேசர் அடிக்கும் அப்படின்னு நினச்சிக்க வேணாம். பல்ஸ்டு லேசர் அப்படின்னும் போது வந்து இது லைட் வந்து பெரிய விஷயமே கிடையாது. இருட்டாக இருந்தாலுமே அது வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு அங்கே ஒரு மரம் இருக்குது, இந்த இடத்துல வந்து அதுவே அடித்து நம்ம ஒன்றும் இல்லைங்க அந்த அல்ட்ராசானிக் எப்படி யூஸ் ஆகுமோ அல்ட்ராசானிக்கில் வந்து நமக்கு கண்ணுக்கெலாம் ஒன்றும் தெரிஞ்சிலாம் எதுவுமே போகிறதில்ல. அந்த மாதிரி லைடாரில் லேசர் வந்து பல்ஸ்டு லேசராக வந்து போயிட்டு ரிட்டர்ன் வரும். அதை வச்சு எவ்வளோ தூரத்தில் வந்து இந்த ட்ரோன் இருக்குன்றதை அது கேல்குலேட் பண்ணிக்கும். அதுதான் வந்து லைடார் சென்சார். அதே இந்த ஆம்னி டைரக்ஷனல் ஆப்ஸ்டிகல் அவாய்டன்ஸ் சென்சாரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு குட்டி கேமரா மாதிரி தாங்க. கேமரா நம்மளுது அந்த வீடியோ வச்சு பக்கத்தில் ஏதாவது ஆப்ஸ்டிகல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிடெக்ட் பண்ணோம். நம்ம லோ லைட்டில் இப்போ செக் பண்ண முடியாது, ஏன்னா நல்ல ஒரு வெயிலில் தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம ரிட்டர்ன் ஹோம் வந்து செக் பண்ணுவோம் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலேருந்து டேக் ஆஃப் பண்ணி திரும்பி லேண்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். RC-N3 கண்ட்ரோலர் வேரியண்ட்லையுமே வந்து நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. RC2 கண்ட்ரோலருமே வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா RC2. ஸோ இன்பில்ட்டாக வந்து டிஸ்பிளே இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோலர். உங்களுக்கு RC1க்கும் RC2க்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காதுங்க. கலர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆண்டனா வந்து இருக்கும் ஃபிசிக்கலாக பார்க்கும்போது. பட் உள்ளே வந்து O4 டிரான்ஸ்மிஷன் வந்து யூஸ் பண்ணோம். இதுலையுமே வந்து நீங்கள் மெமரி கார்டு வந்து கீழே போட்டுக்கலாம். கீழே வந்து டைப் C போர்ட்டுமே இருக்குது. கஸ்டமைசபிள் பட்டன் இருக்கும், C1 C2ன்னு இருக்கும். அது வந்து இந்த ட்ரோனோட ஆக்சிலரி சென்சார்ஸ்லாம் வந்து இதில் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக வந்து C மோடு, அதாவது சினிமேட்டிக்கு, நார்மல், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் மோடு வந்துடும். இது வந்து ரிட்டர்ன் டு ஹோம் ஃபீச்சர். இந்த H பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரோன் எங்கேயாவது போயிட்டு இருந்ததுன்னா அதை பாஸும் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் லேண்ட் பண்ணுறதுக்குமே இதே சேம் பட்டன் தான். இந்த ஸ்க்ரீன் சைஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 5.5 இன்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து லேண்ட்யார்ட் கேபிள், அதாவது கழுத்தில் மாட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரூமே வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்லிம்மாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது. இது இருக்குது பாருங்கள், இந்த கிம்பல் வீல் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. செம்ம மெலிசாக இருக்குங்க. ட்ரோனை பார்த்த மாதிரி இந்த மாதிரி பேரலாக வச்சுட்டா நமக்கு நல்ல ரேஞ்ச் கிடைக்கும். ஒரு ப்ரெஸ்ஸு, இன்னொரு லாங் ப்ரெஸ் பண்ணால் வந்து கண்ட்ரோலர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸ்க்ரீன் கார்டு எதுவுமே போடலன்னு நினைக்கிறேன். நல்லா க்ளீனாக இருக்குது. கூடவே வந்து ஒரு ரெட் லைட்டுமே எரியுது. அதாவது ட்ரோன் கனெக்ட் ஆகலை அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். வந்துருச்சு, டக்குன்னு வந்துருச்சு. கொஞ்சம் டைம் எடுத்தது. கம்பேர் பண்ணால் இது வந்து ஓகே தான். நம்ம RC-N3 கண்ட்ரோலரில் நம்ம மொபைல் ஃபோனை எடுத்து அது மேலே ஒயரெல்லாம் போட்டு கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு இது எவ்வளோ மேல் தான். இந்த ஸ்பீடாகவே ஆகுது. முன்னாடி இருந்த கண்ட்ரோலர்ஸில் வந்து கொஞ்சம் இன்னும் டைம் அதிகமாக எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பூட்டிங்க்கெலாம் சொல்கிறேன், இந்த பேஜ் வரத்துக்கு. ஸோ கனெக்ட் டு ஏர்க்ராஃப்ட் வந்து நம்ம ட்ரோன் ஆன் பண்ணிட்டு கொடுத்தோன்னா கனெக்ட் ஆகிடும். ஸோ வேறு என்னென்ன ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருவோம். எப்போவுமே ஃபஸ்ட்டே பார்த்துருவோம். இந்த டைமில் வந்து நான் கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் ட்ரோனை பார்த்துட்டு. அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ட்ரோனை பற்றி பேசிட்டேன். ஸோ இந்த பேக்கில் வேறு என்னென்னலாம் ஆக்சசரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். மேலே வந்து ஒரு ஜிப்புங்க. இதில் வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்காக தான் இருக்குது. என்னென்னா வந்து ப்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா ப்ராப்ஸு. ஸோ ப்ராப் வந்து எத்தனை செட்டு கரெக்டாக கொடுத்தாங்கன்னு தெரியல. நம்ம கிட்ட இப்போதைக்கு வந்து ஒரு 3 செட்டு இருக்குது. கண்டிப்பாக ஒரு 4 செட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். 4 இல்லை அதுக்கு அதிகமாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. எதனாலனா வந்து இவங்க வந்து ப்ரொப்பலர்ஸ் வந்து மாற்றினாங்க, அதிகமாக ஃப்ளை பண்ணுறாங்க அப்படின்றதுனால வந்து ப்ரொப்பலர்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் டேமேஜ் ஆயிருந்ததுன்னு சொல்லிட்டு. பட் இருக்குது, ஒரு 3 செட்டு இப்போதைக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு Type C to Type C சார்ஜிங் கேபிள். இவ்வளோ கொடுத்து வாங்குகிறோம், ஆனால் வெறும் துண்டு ஒரு ஒயர் மட்டும் கொடுத்து ஏமாற்றிடுறாங்க. ஒரு அடாப்டர் வந்து கொடுக்குறதில்ல. ஐஃபோன் மாதிரியே தான் இவங்களும் பண்ணுறாங்க. ரைட்டு. அதுக்கப்புறமா வந்து முக்கியமான ஐட்டம் ND ஃபில்டர். ND ஃபில்டர்லாம் வந்து உள்ளே வந்து கொடுக்குறது பெரிய விஷயம். நிறைய மாடல்ஸ்க்கு வந்து DJI வந்து இன்டர்னலாக ND ஃபில்டர்ஸ் கொடுக்குறது கிடையாதுங்க. பட் இந்த மாடலுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த இருக்குது பாருங்கள், ND8, ND32, அப்புறம் ND128 DJIலே வந்து வருது.
பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த ஷைனிங் டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் நம்ம ட்ரோனில் வந்து போட்டால் தான் நமக்கு தெரியும் என்ன இதுன்ட்டு. மோஸ்ட்லி வந்து இது எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிடும், என்ன மாதிரி லைட்டிங்காக இருந்தாலுமே. இதுக்கும் மேலே வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து வேறு பிராண்டில் தான் வந்து போகணும். வேறு ND ஃபில்டர்ஸ் எதாவது வேணும் அப்படின்னா வந்து நான் அமேசானில் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ND ஃபில்டர்ஸ் வந்து இப்போ மோஸ்ட்லி ரொம்ப வெயிலாக இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃப்ளை பண்ணும்போது யூஸ் பண்ண முடிஞ்சால் நான் யூஸ் பண்ணியும் காட்டுறேன் ND ஃபில்டர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மற்றபடி ஒன்றுமே இல்லைங்க. பேக் தான் நல்லா பெருசாக இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. மெமரி கார்டு வந்து இவங்க வந்து வாங்கி வச்சிருக்காங்க. இப்போ இந்த சார்ஜிங் அப்போ பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பவர் அக்யூமுலேஷன் ஃபங்க்ஷன் இருக்குது, சேம் Air3 மாதிரியே. அப்படின்னா என்னென்னா, இப்போ 3 பேட்டரி நம்ம போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து 2 பேட்டரியில் பவர் வந்து கம்மியாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு 50% தான் இருக்குது, ஒன்றுத்தில் வந்து 75% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பவர் அக்யூமுலேஷன் ஃபங்க்ஷனை நான் எனேபிள் பண்ண அப்படின்னா எந்த பேட்டரியில் சார்ஜ் அதிகமாக இருக்கோ அந்த பேட்டரிக்கு இந்த 2 லோ பேட்டரியோட சார்ஜ் வந்து ஏறிடும். இது 100% ஆகிடும். ஸோ நம்ம வந்து இப்போ ஃபங்க்ஷன் எல்லாம் இருக்கும், நம்மக்கிட்ட வந்து பக்கத்தில் சார்ஜிங் அவுட்லெட் இல்லை பவர் பேங்க் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பவர் அக்யூமுலேஷன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இப்போ எல்லாமே ஃபுல் சார்ஜில் இருக்குது. ஸோ கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Air3 பேட்டரி சார்ஜிங் அப்படின்னு தாங்க வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் இன்டர்நெட்லேயுமே வந்து பார்த்துருந்தேன், நிறைய பேர் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. Air3 Air3s ரெண்டுத்துக்குமே வந்து DJ Air3 சார்ஜிங் அப் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. ஏன்னா இந்த சார்ஜிங் அப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வந்து எதுவுமே கிடையாது Air3 Air3sக்கும். அதனால் சேம் தாங்க. பின்னாடி வந்து உங்களுக்கு இந்த லாக் சிஸ்டம் இருக்குது. இந்த பட்டன் அழுத்திங்கன்னா வந்து அப்படியே நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். மற்ற மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பட்டன் இருக்கும், அதை ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும், லாக் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாம். சார்ஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டு என்ஷூர் த சார்ஜிங் ஸ்பீட் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இட் இஸ் ரெக்கமெண்டட் டு யூஸ் USB பவர் டெலிவரி, அதாவது PD 3.0 இருக்கக்கூடிய சார்ஜர் யூஸ் பண்ணால் நல்லது. 65 வாட் மேலே இருக்குன்னா வந்து கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ DJயோட 100 வாட் PD சார்ஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3 பேட்டரியுமே வந்து சைமல்டேனியஸாக வந்து சார்ஜ் ஆகும், ஒன்றா வந்து சார்ஜ் ஆகாமல். நார்மலாக எப்படி உங்களுக்கு DJ பேட்டரிஸ் வந்து சார்ஜ் ஆகும் அப்படின்னா எந்த பேட்டரியில் சார்ஜ் அதிகமாக இருக்கோ அந்த பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிட்டு அதுக்கடுத்து எந்த பேட்டரியில் கம்மியாக இருக்கோ அது வந்து ஃபுல் சார்ஜ் ஆகும். பேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹார்ட் கேஸ் மாதிரி கொடுத்தா நல்லா இருக்குங்க. DJ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பவர்ஃபுல்லான ட்ரோன்லாம் ட்ராவல் அப்பெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வெளியே தேர்ட் பார்ட்டி பிராண்ட்ஸ் தான் வந்து அந்த மாதிரி ஹார்ட் ஷெல் கேஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. இன்னொன்றுமே வந்து நம்ம பார்க்கணும், இது வந்து சைனாலேருந்து வேர்ல்டு வைடு எல்லாருக்குமே போகணும் போது இந்த மாதிரி பேக் லைட் வெயிட் பேக்காக இருந்ததுன்னா பாக்ஸ்குள்ளே போட்டு கொஞ்சம் ஷிப்பிங் பண்ணும்போது அவங்களுக்கு சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். அதனால் வந்து காஸ்ட்டுமே வந்து கொஞ்சம் குறைக்க முடியும் அப்படின்றதுனால தான் இப்படி பண்ணுறாங்க. மற்றபடி ப்ரொவிஷன்ஸ்னு பார்த்தோம்னா வந்து வேறு எதுவும் கிடையாதுங்க. இங்கே வந்து இப்படி கையில் பிடிச்சி தூக்கிட்டு போகிற அந்த ஒரு இது. இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஷோல்டரில் போட்டு யூஸ் பண்ணலாம். ஷோல்டர் இது இப்போ வந்து நம்ம ட்ரோனை ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளை பண்ணி பார்த்துடலாம். 4K 60 ஃப்ரேம்ஸ்லாம் எடுத்துலாம். நான் ஒரு ஃபுட்டேஜுமே வந்து உங்களுக்கு நான் நம்மளோட வெப்சைட்லேயுமே வந்து நான் கொடுக்குறேன், ரா ஃபுட்டேஜாக கொடுக்குறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டர்லையோ இல்லை மொபைல் ஃபோன்லையோ போட்டு பாருங்கள். நம்மளோட வெப்சைட் techvidia.comன்ற வெப்சைட்டில் வந்து நான் ரா ஃபுட்டேஜுமே வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். இப்போ வரைக்குமே நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க கண்டென்ட்ஸு. ஸோ ஒரு கண்டென்ட்டுமே வந்து நான் எடுக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். Air3s வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ தான் வந்து நமக்கு ரிவ்யூ யூனிட் வந்து கிடச்சிது. ரிவ்யூ யூனிட்னா நமக்கு தெரிஞ்சவங்க ரிவ்யூவாக கொடுக்குறாங்க. DJலாம் வந்து தரமாட்டாங்க. இந்தியாவில் ரிவ்யூ யூனிட்லாம் வந்து கொடுக்குறது இல்லை. நானுமே வந்து கேட்டு பார்த்துட்டேன், ரெஸ்பான்ஸே இல்லை DJ கிட்டே இருந்து. பார்க்கலாம், அதுக்கும் ஒரு நாள் வரும் கூடிய சீக்கிரம் DJயும் வந்து ரிவ்யூலாம் கொடுக்குறதுக்கு. பட் கரண்ட்லி இந்தியாவுக்கு வந்து கொடுக்குறது கிடையாதுங்க அவங்க. சரி, ஓகே, நம்ம இப்போ வந்து பவர் பண்ணிவிட்டு ட்ரோனை வந்து ஃப்ளை பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம ட்ரோனை பவர் ஆன் பண்ணிவிட்டு ரிமோட் கண்ட்ரோல்லையும் பவர் ஆன் பண்ணிடலாம். எப்படி வந்து இருக்குது ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். பேட்டரி வந்து ஒரு பேட்டரி இன்சர்ட் பண்ணியாச்சுங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஆன் பண்ணிக்கிறோம். ஒரு சிங்கிள் ப்ரெஸ், ஒரு லாங் ப்ரெஸ். இது எல்லா DJ ட்ரோன்லையுமே வந்து யூனிவர்சலாக அதே தான் பண்ணோடனே கிம்பல் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேலிப்ரேஷன்லாம் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சவுண்டு டொன்டன் அப்படின்ட்டு. ஏற்கனவே வந்து கேலிப்ரேஷன்லாம் வந்து நம்ம பண்ணியாச்சுங்க. நீங்கள் பண்ணணும் இல்லை உங்களுக்கு கண்ட்ரோலில் காட்டுது அப்படின்னா வந்து கண்டிப்பாக கேலிப்ரேஷன் பண்ணிடுங்க. ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வந்து வச்சுருங்க. கிம்பல் வந்து எப்பவுமே வந்து அடி வாங்கக்கூடாது, கீழே வந்து இடிக்கக்கூடாது. மேலே கீழே டில் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த லேண்டிங் கியர்ஸ்லாம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போதே. இப்போ கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஜாய்ஸ்டிக்கெல்லாம் வந்து கரெக்டாக வச்சுருவோம். ஆண்டனாஸை இது பண்ணிப்போம். கண்டிப்பாக லேண்ட்யார்ட் கேபிள் வந்து போட்டுருங்க. நான் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அமேசானில் நிறையா இருக்குது லேண்ட்யார்ட் கேபிள். உங்களுக்கு எங்கேயாவது லோக்கல் ஸ்டோரில் கிடச்சாலுமே வாங்கிடுங்க. ஏன்னா நம்ம டக்குன்னு ட்ரோனில் ஏதாவது ஃபால்ட் இல்லை ட்ரோன் வந்து லேண்ட் ஆகுது, எமர்ஜென்சி லேண்டிங்னா டக்குன்னு அதை போய் பிடிக்குமா இல்லை இந்த கண்ட்ரோலரை பிடிக்குமான்றது நமக்கு டவுட்டு. கழுத்தில் போட்டிருந்தோம் அப்படின்னா வந்து கழுத்திலே இருக்கும், டக்குன்னு நம்ம ட்ரோனை போய் எடுக்கலாம். 2 கை வந்து யூஸ் பண்ணலாம். இதுலேயுமே அதே தான், ஒரு சிங்கிள் ப்ரெஸ், இன்னொரு லாங் ப்ரெஸ். ட்ரோன் ஆனில் தான் இருக்குது. நம்ம ட்ரோன் ஆன் பண்ணியிருக்கனால கனெக்ட் பண்ணு அப்படிலாம் சொல்லி காட்டவே இல்லை, சைடாக கனெக்ட் ஆகிடுச்சு ட்ரோனு. எப்பவும் போல தாங்க டேக் ஆஃப் பண்ணுறது அப்படியே ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நம்ம 2 ஜாய்ஸ்டிக்குமே சென்டரில் வச்சாலும் பண்ணோம். இல்லை ஏதோ இங்கே ஒரு லெஃப்ட்டில் டாப் ஏரோ போட்டிருக்கு, அது ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஃபுல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்ரோன் வந்து டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம அதுக்கு முன்னாடி வந்து வீடியோ இங்கே செட்டிங்கில் வந்து வீடியோவில் மாற்றிடலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெட் லைட் இருந்தது, ட்ரோன் கனெக்ட் ஆன உடனே இங்கே வந்து க்ரீனாக மாறிடுச்சுங்க. இந்த 4 லைட் இல்லாமல் இந்த ஒரு பெரிய லைட்டுமே இருக்க பாருங்கள். டாப்லேருந்து நம்ம ஸ்வைப் பண்ணோன்னா மொபைல் ஃபோனில் காட்டுற மாதிரி இவ்வளோ விஷயங்கள் காட்டுது. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் கொடுத்துட்றேன், அது ஆகுது. ஸோ இங்கே வந்து ஒரு சவுண்டும் வந்துடுது, ரெக்கார்டிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இங்கே டைமர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஃபோட்டோ மோடில் தான் இருக்குது. அதை கிளிக் பண்ணால் இங்கே உங்களுக்கு காட்டுது. ஃபோட்டோவில் வந்து சிங்கிளா இல்லை ஏஇபின்னு காட்டுது ஃபர்ஸ்ட்டு.
டைமரு, டைம்டு ஷாட்டு, அதாவது நம்ம ஏரில் வச்சுட்டு நம்ம இந்த டைமர்லாம் வச்சு எடுப்போம்ல அந்த மாதிரி ஷாட்டு. அப்புறம் வீடியோவில் போனீங்க அப்படின்னா இது ஒரு நார்மல், ஸ்லோ மோஷன் ரெண்டுமே வந்து காட்டுது. நார்மலில் வந்து நீங்கள் என்ன ஃப்ரேம் சேர்க்குறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு காட்டும். அப்புறம் மாஸ்டர் ஷாட்ஸ் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அன்னேபிள் டு ஏர்க்ராஃப்ட் நாட் இன் ஃப்ளைட், இது வந்து ஃப்ளைட்டில் இருக்கும்போது தான் இந்த மாஸ்டர் ஷாட்ஸ்லாம் வந்து காட்டும். அதுக்கப்புறம் குயிக் ஷாட்டுமே வந்து ஏரில் இருக்கும்போது தான் வந்து காட்டும். இந்த சர்க்கிள், எலிப்ஸு, அப்புறம் ட்ரோனி அந்த மாதிரி ஷாட்ஸ்லாம் வந்து காட்டும். பேனோரமாவுமே வந்து சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நம்ம ஃபோனில் எடுக்கிற பேனோரமா வேறு மாதிரி இருக்கும், நிறைய கட்டாக வாய்ப்புகள் இருக்குது. பட் இதில் எடுக்கிற பேனோரமா பார்த்தீங்கன்னா வந்து பக்காவாக எடுத்து அதுவே ஸ்ட்ரெச் பண்ணி ஒரே சிங்கிள் பிக்சராக வந்து கொடுக்கும். அப்புறம் ஹைப்பர் லேப்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் ஜூமே பார்த்தீங்கன்னா 3x வரைக்குமே இருக்குது. நார்மல் ஜூம் தான், அதாவது டிஜிட்டல் ஜூம் தான், பட் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து 4Kல வந்து நம்ம வச்சிருக்கோம். ஒயிட் பேலன்ஸ் எல்லாமே நான் ஆட்டோவில் தான் இப்போதைக்கு வச்சு எடுத்திருக்கேன். ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு 1080p 2.7K, அதுக்கப்புறம் 4Kல எடுக்கும். 4Kல பார்த்தீங்கன்னா வந்து நார்மலில் வந்து நம்ம 60 ஃப்ரேம்ஸில் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். 120 ஃப்ரேம்ஸ் எப்போ அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்லோ மோஷன் வந்து 4K 120 ஃப்ரேம்ஸ்லாம் எடுக்கும். நார்மல் டைமில் வந்து 60ல் தான் வந்து உங்களுக்கு காட்டுது. ஸோ நார்மலில் நான் வந்து கலர்லாம் உங்களுக்கு நார்மலாக காட்டும். D-Log M, HLGலாம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கிரேடிங்லாம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு நார்மல்லே வந்து எடுக்கிறேன். எல்லாமே ஆட்டோ, நார்மல், MP4ல் தாங்க எடுக்கிறேன். இப்போ ப்ரொப்பலர் சுற்ற ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நான் த்ராட்டில் லைட்டாக கொடுக்குறேன். ஹோம் பாயிண்ட் வந்து அப்டேட் ஆகிடுச்சுங்க. இங்கே வந்து நமக்கு சவுண்டு வந்துருச்சு ஹோம் பாயிண்ட் அப்டேட்னு சொல்லிட்டு. இப்போ ட்ரோன் வந்து ஏரில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சென்சார்ஸ்லாம் வந்து இந்த டாப் ரைட்டில் அந்த மரம் இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு கீச்சின்னு சவுண்டு வந்துகிட்டு இருக்கு. இதோ இருக்குது பாருங்கள். நான் இதே கொஞ்சம் ஹைட்டு போயிட்டேன், நான் ஹைட்லேயே போயிடுறேன் நான் இப்போதைக்கு. இப்போ வந்து சேஃபான ஒரு ரைட்டில் இருக்குங்க ட்ரோனு. இப்போ உங்களுக்கு இந்த டாப் ரைட்டில் அந்த 3 பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு சேஃப்டின்ற டேப்பில் உங்களுக்கு ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆஃப்னா ஃபுல் ஆஃபுங்க. நீங்கள் வந்து நார்மல் ட்ரோன் இப்போ நியோலாம் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா அதில் சென்சார் கிடையாது. DJI மினி, அப்புறம் மினி டூலெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸே இருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆஃப், கிட்டத்தட்ட அந்த ட்ரோன் மாதிரியே இருக்கும். இது எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நீங்கள் வந்து ரொம்ப டைட்டான ஏரியாங்களில் சப்ஜெக்ட்லாம் எடுக்கிறீங்க, உங்களுக்கு வந்து அங்கே அந்த சென்சார் வந்து சவுண்டு கொடுத்து உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பிரேக்குனா வந்து உங்களுக்கு வந்து அந்த மரம்லாம் கிட்ட வருதுன்னா அதுவே சொல்லிகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் கிட்ட போய் நிற்கும், இடிக்காது என்ன பண்ணாலும். பைபாஸ்னால் என்ன ஆகும்னா, கிட்ட போகும்போது அதை வந்து கொஞ்சம் டேர்ன் பண்ணி அதை இடிக்காத வகையில் வந்து டேர்ன் ஆகி போகும். இதுலேயே உங்களுக்கு காட்டுது பாருங்கள், ட்ரோன் வருது, ஒரு மரம் இருக்குது, மரத்தை வந்து கொஞ்சம் அப்படி வளைஞ்சி போகும் நீங்கள் ஃப்ரண்ட் கொடுத்தீங்க அப்படின்னாலும். ஓகேங்களா, இதில் வந்து நிறைய இன்னும் சின்ன சின்ன மைனூட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் அட்வான்ஸ் RTH, அப்புறம் ஆட்டோ RTH ஆல்டிடியூட் வந்து 100ல் இருக்குது. நம்ம இது எப்போவுமே வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற அந்த மரங்க ஹைட்டான பில்டிங்கை பொறுத்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து ஒரு 20 மீட்டரில் வச்சுக்கிறேன். அப்புறம் AR செட்டிங், ஆக்மெண்டட் ரியாலிட்டிலலாம் வந்து உங்களுக்கு காட்டும். ரிட்டர்ன் டு ஹோம்லாம் நைட் ஆகும்போது மேக்ஸ் ஆல்டிடியூட் வந்து 150 மீட்டரில் வந்து ஃப்ளைட் ப்ரொடெக்ஷனில் வந்து போட்டிருக்கு. நல்ல விஷயம் இது. ஸோ கேலிப்ரேஷன் பண்ணால் காம்பஸ் கேலிப்ரேஷன், IMU நார்மல் அதெல்லாமே பண்ணலாம். பேட்டரி இன்ஃபோமே வந்து உங்களுக்கு காட்டும் எவ்வளோ வோல்டேஜ்னு. பேட்டரி சைக்கிள் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 12, எத்தனை வாட்டி சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பேட்டரி வோல்டேஜ் உங்களால் பார்க்க முடியும். செல் ஸ்டேட்டஸ் 4S பேட்டரின்னு சொன்னேன். 4 செல்லுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். 3.9, 3.97 பக்காவான கண்டிஷனில் இருக்குது. பேட்டரி டெம்பரேச்சருமே வந்து உங்களுக்கு காட்டுது 46 டிகிரின்ட்டு. பேட்டரி வோல்டேஜ் 15.89. அப்புறம் ஆக்சிலரி LED, இது வந்து ஆட்டோ. இப்போ லோ லைட்டில் தான் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே இருக்கிற அந்த ஒயிட் லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். அன்லாக் ஜியோ ஜோன்ன்றது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நோ ஃப்ளை ஜோன்லலாம் வந்து நீங்கள் ஃப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து DJIல அத்தரைசேஷன்லாம் வந்து கேட்க சொல்லுங்கள். அது வெப்சைட்டில் போய் பண்ணணும். அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்ரிக்கில் இருக்குது, டிஸ்பிளே வந்து ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. கெயின் எக்ஸ்போ அதெல்லாம் வந்து நம்ம உள்ளலாம் ரொம்ப டீட்டெயிலாக போல் ஃபாலோ மோடில் தான் வச்சுருக்கோம். கிம்பல் மோட. ஸ்டிக் மோட் வந்து டிஃபால்ட்டாக மோட் 2ல தாங்க இருக்கும். RC கேலிப்ரேஷன், ஃப்ளைட் டியூட்டோரியல், ரிப்பேர் அதெல்லாமே கேட்குது. கேமரா பொறுத்த வரைக்கும் ஃபார்மட் MP4ல வச்சிருக்கோம். நார்மல் கலர் ப்ரொஃபைல் எடுத்துகிட்டு இருக்கோம். கிரிட் லைன்ஸ் வந்து நம்ம வந்து இங்கே எனேபிள் பண்ணியிருக்கோம். எதனாலனா ஃப்ரேமிங் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. ஒயிட் பேலன்ஸ் வந்து ஆட்டோவில் தான் வச்சிருக்கோம். இன்டர்னல் பார்த்தீங்கன்னா 42 GB சொன்ன பார்த்தீங்கன்னா அது இருக்குது பாருங்கள். 42 GBயில் 19 GB வந்து இருக்குது, அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் வந்து டியூவல் பேண்டில் வச்சிருக்கோம். ஸோ எந்த சிக்னல் வந்து நல்லா இருக்கோ அதை வந்து அதுவே எடுத்துக்கும். சேனல் மோடும் ஆட்டோவில் தான் வச்சிருக்கோம். இப்போ ஜூம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே 1xல இருக்குங்க. நான் 1x வந்து அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு 2x ஆகுது. இப்போ 3x டேரெக்டாக 3x ஜூம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தான் இருக்குது. அந்த கிரெயின்லாம் அந்தளவுக்குலாம் இருக்க மாதிரி தெரியல, நல்லா தானே இருக்குது பார்க்குறதுக்கு. நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், அந்த ரெக்கார்டிங்கில் வந்து பார்ப்போம். இது வந்து டிஜிட்டல் ஜூமுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஒரு மரத்தை வந்து நான் இது பண்ணுறேன். 9x வரைக்குமே போகுதுங்க ஜூமு. ஸ்டேபிளாக இருக்குது பாருங்கள். இப்போ ட்ரோன் ஏரில் தான் இருக்குது, ஆனால் கல் மாதிரி அந்த ஃப்ரேம் வந்து மாறவே இல்லை பாருங்கள், அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம் அந்த ஜூமிங்கை. எப்படி இருக்குன்னு பாருங்கள். 3 இப்போ 1
இதுதாங்க நம்ம வந்து நார்மலாக 1x ஜூமில் இருக்கிறது. இப்போ வந்து நம்ம அந்த ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸ் அப்புறம் இந்த லைடார் சென்சார்லாம் எப்படி யூஸ் ஆகுது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துலாங்க. ஏன்னா யார் எந்த ஒரு ட்ரோன் வாங்குறீங்க அப்படின்னாலுமே ஃபஸ்ட்டு ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸ் தான் வந்து நிறைய பேர் இப்போ பார்க்குறாங்க. காரணம் என்னென்னா வந்து ட்ரோன் ஆப்ரேட் பண்ணும்போது இந்த ரிமோட்டை பார்த்து ஃப்ளை பண்ணுறதா இல்லை ட்ரோன் எங்கே இருக்குன்னு கண்ணால் பார்த்து ஃப்ளை பண்ணுறதா நிறைய டவுட் இருக்கும். 3 பட்டன் இருக்குது பாருங்கள், டாப் 3 பட்டனு. அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேஃப்டியில் உங்களுக்கு 3 ஆப்ஷன் காட்டும். ஆஃப், நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். ஆஃப் அது எப்போ அப்படின்னா வந்து உங்களுக்கு எதுவுமே தேவைப்படல, நான் வந்து ஒரு ப்ரோ பைலட்டு, எனக்கு எல்லாமே என் கண்ட்ரோலில் இருக்கணும், எதுவும் எனக்கு இந்த பீப் சவுண்ட் வரக்கூடாது, யாரும் என்ன லிமிட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு நீங்கள் அந்த ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து பிரேக் வேணும், ஏதாவது நான் ரொம்ப வேகமாக ஃப்ளை பண்ணுவேன், அந்த நேரத்தில் எதுவுமே வந்து இடிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரேக் வந்து நீங்கள் கொடுக்கலாம். நான் பிரேக் இப்போ கொடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மரம் இருக்குங்க இங்கே பக்கத்தில், அந்த மரத்துக்கிட்ட நான் போகிறேன். ஒன்றும் இல்லை, பாட்டம் போகும்போதே வந்து இங்கே எனக்கு சவுண்டு வருது, உங்களுக்கு கேட்குதுங்களா? டவுன்வர்ட் 2 மீட்டரில் இருக்குதுன்னு சொல்லி டவுன்வர்ட் சென்சார் வந்து உங்களுக்கு அலர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ரைட்டில் வந்து ஒரு மரம் இருக்குது, அதாவது ஒரு சின்ன ஒரு கொடி இருக்குது, முள்கொடி இதை இருக்குது பாருங்கள், எவ்வளோ தூரத்தில் இருக்குது. அதுக்கே வந்து எனக்கு இங்கே ஆரஞ்சு கலரில் வந்து எனக்கு அலர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஒன்றும் இல்லை, ரைட்டில் போகிறேன், சும்மா ரைட்டில் கிட்ட போக 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 அதோட இன்டென்சிட்டி அதிகமாகும். பாருங்கள் ரெட் கலரில் காட்டுதுங்களா? நான் கிட்ட போயிட்டேன். நான் இப்போ வந்து ஃபுல் ரைட் கொடுக்குறேங்க. ட்ரோன் பாருங்கள் அப்படியே நிற்குது. பிரேக் கொடுத்ததுனால வந்து அப்படியே ஃபுல்லாக அப்படியே நிற்குது. அங்கே அந்த செடி இருக்கிறதுனால வந்து போக மாட்டேன்னு சொல்லுது ட்ரோனு. பின்னாடி வருதா? இப்போ நான் வந்து அந்த மரத்துக்கு ஃப்ரண்ட்டில் போய் இடிக்க பார்க்குறேன். பொறுமையாக தான் போகிறேன். அவ்வளோதான், தெரியுதுங்களா? இதை பாருங்கள், பிரேக்கு நம்ம பிரேக் கொடுத்துருக்கறனால நமக்கு இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்லையுமே வந்து ஃபுல்லாக ரெட்டு காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா லெஃப்ட்டில் வந்து ஒரு கிளையும் வருது. லெஃப்ட்டு கொடுக்குறேன், லெஃப்ட்லேயுமே நின்றுச்சு, மேலே போவே இல்லை. இதை பாருங்கள், மேலே போவே இல்லை, மேலேயும் கிளை இருக்குது. ஏன்னா இது போதுமானதாங்க இருக்குங்க. ஏன்னா இதுக்கு மேலேயும் வந்து நீங்கள் கிட்ட போய் இடிக்கிறீங்கன்னா அது வந்து உங்களோட தப்பாக தான் இருக்கும். இப்போ வந்து நான் வந்து பைபாஸ்ன்ற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுறேன். சேஃப்டியில் போயிட்டு பைபாஸ் கொடுத்துட்றேன். இது வந்து நார்மல் பைபாஸ், தெரியுதுங்களா? ட்ரோன் வந்து அதுவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிடெக்ட் பண்ணுது, போக முடியுமா, எப்படி பண்ணால் போக முடியும்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே டில் பண்ணி அதை போது பாருங்கள். செம. நான் வந்து பிச்சு மட்டும் தான் கொடுத்தேன், ஃப்ரண்ட்டில் போ அப்படின்னு சொல்லிவிட்டு. நான் திரும்பி கூட உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஓகேங்களா? அதை பாருங்கள், நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கும் காட்டுறேன், ஃப்ரண்ட்டு நான் கொடுக்குறேன். ஏய் என்னடா, ஓகே மேலுக்கா போய் போகுது. ஐயோ நான் பயந்துட்டேன் ஒரு செகண்டு. நான் இப்போ வந்து பிச்சு மட்டும் கொடுக்குறேங்க. அதை பாருங்கள், நான் ஓரளவுக்கு ஹைட்டு வந்து கம்மியாக பண்ணிட்டேன். ஒன்லி என்னோடய இதுக்கு பாருங்கள், ஃப்ரண்ட்டு மட்டும் தான் கொடுக்குறேன். அது ஆட்டோமேட்டிக்காக மேலே போய் அதை பைபாஸ் பண்ண முடியும்னு சொல்லி அதுவாக போகுது. புரியுதுங்களா? இப்போ ஸ்ட்ரைட்டாக மட்டும்தான் போகுது பாருங்கள். சூப்பர். இப்போ அந்த மரத்துக்கிட்ட போகிறோம் பாருங்கள், ரைட்டுக்காகவே போய்ப்போம். அதே மாதிரி த்ராட்டில் கொடுக்குறேன், அழகாக போகுது பாருங்கள், பைபாஸ் பண்ணிட்டு தான் போகுது. ஓகே, இப்போ பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20% கிட்டே இருந்ததுங்க. நமக்கு அரௌண்ட் ஒரு 30 to 35 மினிட்ஸ் வந்து கிடச்சிருக்கும். எதனால் எப்போவுமே அப்ராக்சிமேட்டாக சொல்கிறோம் அப்படின்னா, இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்காது. நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிறீங்க. விண்டு பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு இங்கே அதிகமாகவே இருந்தது. ட்ரோன் ஆனால் ஸ்ட்ரகிளே ஆகலை. ஏன்னா வெயிட்டான ட்ரோனு, கிம்பல் இருக்கிறனால உங்களுக்கு ஃபுட்டேஜில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இப்போ நான் வந்து பவர் ஆஃப் பண்ணிட்டேன். அதாவது பவர் ஆஃப்னா லேண்ட் பண்ணிவிட்டு ட்ரோனை கையில் வச்சுருக்கேன். சவுண்டு கேட்குதுங்களா? அந்த ஃபேன் சவுண்டு வந்து கேட்கும். மைக் இங்கே தான் இருக்குது, கூல் பண்ணிக்கிட்டு இருக்குங்க உள்ள அந்த சிஸ்டம் எல்லாத்தையுமே. ஏன்னா 4K 60 வீடியோவும் எடுக்கணும், ட்ரோனும் வந்து ஃப்ளை பண்ணணும் போது பயங்கர ஹீட் ஆகும். ஆனால் தொட முடியுது, ரொம்ப பயங்கர ஹீட்லாம் இல்லை. ட்ரோன் வந்து நான் ஆஃப் பண்ணிடுங்க. சிங்கிள் ப்ரெஸ், ஒரு லாங் ப்ரெஸ், அவ்வளோதான். கொஞ்சம் டைம் எடுக்குது, ரொம்ப நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணால் தான் வந்து பவர் ஆஃப் ஆகிறது. எப்போவுமே வந்து அப்படியே வந்து பேட்டரியை வந்து உள்ளே எடுத்து வைக்கக்கூடாதுங்க. அந்த கூல் டவுன் ஆகணும் பேட்டரி. நான் எதையுமே கண்ட்ரோலருமே ஆஃப் பண்ணிடுறேன், எனக்கு கண்ட்ரோலர் வேலை முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து பேட்டரி ரிமூவ் பண்ணிக்கலாங்க. பேட்டரி வந்து எப்பவும் போல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா சூடாகும். நல்லாவே சூடாக இருக்குது, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இந்த மாதிரி நல்லா காற்றுலாம் போகுதுன்னா கொஞ்சம் நேரம் வெளியே வைங்க, அப்புறமா வந்து உங்கள் சார்ஜிங் அப்பில் வைங்க, இல்லை பேக்கில் வைங்க. எப்போல்லாம் ஃப்ளை பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அப்படியே எடுத்து வச்சிங்கன்னு வைங்களேன், அந்த பேட்டரி வந்து பல்ஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். கூல் டவுன் பண்ணணும் எப்போவுமே பேட்டரியை. இதிலே வந்து சைடில் வெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெண்ட்லாம் கொஞ்சம் கூல் டவுன் ஆகிறதுக்காக. ட்ரோனுமே வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது, கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு பேட்டரி போடலாம். இப்போ போட்டு எடுக்கலாம், நம்ம ஏற்கனவே வெயிலில் வேறு எடுத்துகிட்டு இருக்கோம். ட்ரோன் ஒன்றும் ஆகாதுங்க, ஹெவி டியூட்டியாக வந்து ஒர்க் ஆகுறது தான். பட் நமக்கு இந்த மாதிரி அவுட்டோரில் வந்துருக்கும் போது டைம் இருக்குது, அதனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு பேட்டரி வந்து நம்ம போடலாம். ஓகேங்க, இப்போ நம்ம வந்து செகண்ட் பேட்டரி போட்டாச்சு, ரெண்டாவது பேட்டரி இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ND ஃபில்டர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கரெக்டான லைட்டிங்க்கு கரெக்டான ND ஃபில்டர்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, சும்மா எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி நம்ம காமிச்சிடறோம் உங்களுக்கு. இருக்கு பாருங்கள், கிம்பல் வந்து பத்திரமா அப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த ND ஃபில்டர் பிடிச்சிக்கிட்டு லைட்டாக அப்படி ஒரு டில்ட்டு லெஃப்ட்டுக்காக டில்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வரும், அப்படியே மேலே வந்துடும். தெரியுதுங்களா? ஒரு மேக்னெட்டும் குட்டியாக கொடுத்துருக்காங்க, அது கரெக்டாக பொசிஷன் பண்ணும்பொழுது லாக் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்களை கூட அழகாக பண்ணியிருக்காங்க டிஜே. ஓகே,
இதை எடுத்துட்டேன். இப்போ அடுத்து நான் ND8 போடுறேங்க. ND8 இது இருக்குது பாருங்கள், ND8 32 128லாம் இருக்குது. நீங்கள் வந்து அந்த லைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கணும். அது ஒரு கோர்ஸே இருக்குது, எந்த லைட்டுக்கு எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போதைக்கு ND8 போட்டிருக்கேன். ND8 போட்டால் அது கிட்டத்தட்ட வந்து ஒரு கூலிங் கிளாஸ் மாதிரிங்க. ஒன்றும் எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறேன்னா, நான் 4K 24 ஃப்ரேம்ஸில் எடுக்கிறேன்னு வச்சுப்போம். ஷட்டர் ஸ்பீடு வந்து 1/50, அதாவது 48 வைக்கணும். பட் நியரஸ்ட் வந்து 1/50 வந்து நான் வந்து ஷட்டர் ஸ்பீடு வைக்கணும். ISO வந்து இருக்கிறதுலே லோவஸ்ட் பாசிபிள் வச்சுட்டு நான் வந்து டேக் ஆஃப் பண்ணேன் அப்படின்னா வந்து எனக்கு லைட் ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து ND ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். இப்போ வந்து லைட்டு இருக்குது, நான் வந்து 8 போட்டிருக்கேன். 8 போட்டு நம்ம டேக் ஆஃப் பண்ணி பார்த்துடலாம். பவர் ஆன் பண்ணிட்டேன். இது ஒன்று தாங்க டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது, கொஞ்சம் டைம் எடுக்குது ஆன் ஆகி. இதை பாருங்கள், ஸ்க்ரீன்லாம் வரதுக்கு டக்குன்னு எமர்ஜென்சியில் எடுக்கிறது கொஞ்சம் டிலே ஆகிடுது. இப்போ நான் வந்து ND8 போட்டிருக்கேங்க, ஆனால் உங்களுக்கு வந்து எந்த டிஃபரன்ஸுமே தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோவில் இருக்குது. ஆட்டோவில் இருந்தால் அது வந்து அது இஷ்டத்துக்கு தான் பண்ணும். நம்ம மேனுவலில் தான் வந்து ND ஃபில்டர் போட்டோம் அப்படின்னா வந்து எப்போவுமே ஆப்ரேட் பண்ணணும். நான் ரெக்கார்டிங் போட்டேன் அப்படின்னா வந்து எனக்கு செட்டிங்ஸ் எதுவுமே மாற்ற முடியாத மாதிரி வந்துருச்சுங்க. ஸோ நான் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகுது. நான் ட்ரோன் வந்து டேக் ஆஃப் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ND8 வந்து நம்ம போட்டிருக்கோம். ஆட்டோலேருந்து ப்ரோவாக மாற்றிக்கிறேங்க. ப்ரோவில் வந்து இப்போ நான் எடுக்கிற ஃபுட்டேஜ் வந்து 4K 60 ஃப்ரேம்ஸு. ஷட்டர் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வந்து நான் மேனுவலாக தான் வைக்கணும். ஆட்டோலேருந்து இதையும் எடுத்துக்கிறேன், ISOவும் ஆட்டோ எடுத்துக்கிறேன், ஷட்டர் ஸ்பீடும் ஆட்டோ எடுத்துக்கிறேன். 60 இருக்கிறதுனால வந்து 120க்கு போகணும். நான் இது பாருங்கள் இருக்குங்களா, 120. ISO வந்து இருக்கிறதுலே லோவஸ்ட்டு பாசிபிள் இது 100ல் வச்சுருக்கேன். இப்போ பார்க்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒயிட் பேலன்ஸுமே வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும். அது ஆட்டோ பேலன்ஸ் பார்த்திங்கன்னா அதை 5600. நமக்கு எது ஓரளவுக்கு நல்லாயிருக்குன்னு தோணுதோ அதை வச்சுக்கோங்க. நான் ஒரு 5.7 வைக்கிறேன். MP4 தான் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ரெக்கார்ட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். சேம் தான், அதாவது 4K 60ல் எடுக்கிறேன். 120 ஃப்ரேம்ஸில் ஷட்டர் ஸ்பீட் வச்சுருக்கேன். அப்பர்ச்சர் வந்து லோவஸ்ட் அப்பர்ச்சரில் இருக்குது. ISOவும் லோவஸ்ட்டில் இருக்குது. இதே ஷாட்டை வந்து நான் ND32 போட்டு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதே செட்டிங்ஸில் நான் வந்து எக்ஸ்போர்ட்லாம் கிடையாதுங்க. நான் இனிமேல் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் ND ஃபில்டர்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு. அதில் ஒரு கடல் மாதிரி நிறைய இடத்துல நம்ம டெஸ்ட் பண்ணி தான் வந்து பண்ணணும். இதுதான் கரெக்டான செட்டிங்கு, இப்படி தான் எடுக்கணுன்ட்டுலாம் கிடையாது. நம்மளோட ரசனைக்கு ஏற்ற மாதிரி வந்து எந்த ND சொன்னாலும் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதே செட்டிங் தான் வச்சுருக்கேன். 4K 60 ஃப்ரேம்ஸு, 120 ஷட்டர் ஸ்பீடு 1/120 வச்சுருக்கேன். அப்பர்ச்சரும் அதே லோவஸ்ட் அப்பர்ச்சர், ISOவும் லோவஸ்ட் ISOவில் இருக்குது. அதே ஃபுட்டேஜ் தான், அதே ஏரியா. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, கூலிங் கிளாஸ் மாதிரி தாங்க. லைட்டான கூலிங் கிளாஸ் இல்லை டார்க்கான கூலிங் கிளாஸ் போட்டால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான். என்ன உங்களுக்கு மோஷன் பிளர் வந்து ஆகும். நல்லா NDஸ்லாம் யூஸ் பண்ணேன். இது ND32ங்க இப்போ நம்ம போட்டிருக்கிறது. ஓகே, இப்போ நான் திரும்பி லேண்ட் பண்ணிடுறேன். 122 போட்டுருவோம். பட் 128 போட்டால் கண்டிப்பாக கொஞ்சம் டார்க்காக இருக்கும். யூஸபிள் ஃபுட்டேஜாக இருக்குமான்றது தெரியல. அது இருக்குது பாருங்கள் ND32. ஸோ இப்போ நான் ND128 போடுறேன். இல்லையா பட்ஜெட் அந்த மாதிரி ஆச்சு. ND128 ஃபில்டர் வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ நான் வந்து டேக் ஆஃப் பண்ணுறேன். தெரியுதுங்களா, சுத்தமாக ஃபுல் டார்க்காக இருக்கா, நல்ல வெயில் தான். நான் அப்படியே திருப்புறேன் இப்போ கேமராவை. இது எதுக்காக இப்போ காட்டுறேன் அப்படின்னா வந்து அதே சேம் செட்டிங் தான், 4K 60 அதே லைட்டிங் தான். ஷட்டர் ஸ்பீடு வந்து 1/120, அப்பர்ச்சர் 1.8, ISO இருக்கிறதுலே லோவஸ்ட் ISO. ஸோ என்ன மாதிரி நமக்கு வெயில் அடிக்குதோ, இன்னும் உச்சி வெயிலாம் அடிக்குதுன்னா அப்போ வந்து இதை போடலாம். இல்லையா எனக்கு இந்த இதிலே வந்து நான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ISOக்கு வந்து அதிகப்படுத்தலாம் கொஞ்சம். தெரியுதுங்களா, நான் ISO அதிகப்படுத்த உங்களுக்கு கொஞ்சம் கிரெயின் வந்து அதிகமாகும். ஒன்றும் இல்லைங்க, ISOன்றது என்ன பண்ணணும், அது நார்மலாக கிடைக்கிற சிக்னலை இன்னும் ஆம்ப்ளிஃபை பண்ணும்பொழுது அந்த நமக்கு நல்ல சிக்னலோட சேர்ந்து இந்த நாய்ஸை சேர்ந்து ஆம்ப்ளிஃபை ஆகிறதுனால உங்களுக்கு நாய்ஸ் வரும். 400 800லாம் வச்சா அதுக்கு நீங்கள் வந்து அதை போடாமலே எடுக்கலாம். ஸோ ஆனால் லோவஸ்ட்டில் வச்சுட்டு எடுக்கும்பொழுது உங்களுக்கு வந்து நல்ல வெயிட்டில் அடிக்கணும். இப்போ 128 வந்து இந்த சிச்சுவேஷனுக்கு கரெக்டாக இல்லை. ஆக்சுவலாக மேலே பாருங்களேன், ஏதோ நைட்டு நேரத்தில் மழை வர்றதுக்கு இருட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அந்த மாதிரி எஃபெக்ட் ஏதாவது வேணும்னா நீங்கள் வேணால் எடுக்கலாம் இந்த ஃபுட்டேஜை. இப்போ வந்து நம்ம இந்த ட்ரோனை சுற்றி வந்து ஒரு 4 கட்டை வச்சுருக்கோங்க. மார்க்கர்லாம் நம்மக்கிட்ட இல்லை. இந்த பாக்ஸ்குள்ளே தான் வந்து இப்போ நம்ம டேக் ஆஃப் பண்ண போகிறோம். ரிட்டர்ன் டு ஹோம் வந்து செக் பண்ண போகிறோம், கரெக்டாக வந்து இந்த பாக்ஸ்குள்ளே இறங்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹோம் பாயிண்ட் வந்து அப்டேட் ஆகிருக்கணும். நீங்கள் நார்மல் மோடில் வச்சு ஃப்ளை பண்ணும்போது ஹோம் பாயிண்ட் அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டேக் ஆஃப் பண்ணும்போது வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து டேக் ஆஃப் பண்ண போகிற இடம் சுற்றி பார்த்தீங்கன்னா மரங்க. இப்போ நான் அந்த ட்ரோனை டேக் ஆஃப் பண்ணனா ஸ்ட்ரைட்டாக மேலே போக முடியாது, மேலே போனால் இடிக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நிழலில் இருக்கும். நம்ம இந்த மாதிரி இடத்துல ரிட்டர்ன் டு ஹோம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா ஓப்பனான பிளேஸில் ரிட்டர்ன் டு ஹோம் ஒர்க் ஆகுதுன்னா அது வேறு விஷயம். இந்த மாதிரி இடத்துல ஆப்ஸ்டக்கிள்லாம் வந்து டிடெக்ட் பண்ணி கரெக்டாக லேண்ட் ஆகுதான்னு செக் பண்ணிடுவோம். இப்போ வந்து டேக் ஆஃப் பண்ணுறேங்க. டேக் ஆஃப் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட்டில் போகிறேன். இன்னும் ஹைட்டு போயிட்டேன்.
ஒரு 200 மீட்டர் போயிட்டேன். இப்போ ஆட்டோ ஆர்டிஎச் அல்டிடியூட் மெயினாக பார்க்கணும், அதுதான் முக்கியம். ஆட்டோ ஆர்டிஎச் அல்டிடியூட் வந்து நான் 25 மீட்டர் வைக்கிறேங்க, 30 மீட்டர் வச்சிருக்கேன் ஒரு சேஃபர் சைடுக்கு. டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 200 மீட்டரில் வந்து இருக்குங்க. ஹைட் வந்து 22 மீட்டரில் இருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். அது பாருங்கள், ஃபஸ்ட்டு ட்ரோன் திரும்பிடுச்சு. அதாவது எப்படி அது வந்ததோ அதை வச்சு ஏஆர் மூலமாக உங்களுக்கு காட்டுது பாருங்கள். ஒரு பச்சை கலரில் ஒரு ரூட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ட்ரோனு டிஸ்டன்ஸ் தெரியுது 22 மீட்டரு. இது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 30 மீட்டருக்கு வந்து போகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து லேடர் சென்சார் இருக்குது. ப்ளஸ் எப்படி டேக் ஆஃப் 5 வந்ததோ அதே பொசிஷன்லேயே வந்து அதுக்கு வரத்துக்கு தெரியும். அதனால் வந்து அந்த 30 மீட்டர் வந்து அது போகலை. ஓகேங்களா, தெரியுதுங்களா? செம்மையாக இருக்குது இதில் பார்க்குறதுக்கு. எப்படி வந்து நம்ம வந்தது டேக் ஆஃப் ஆகும்போது எப்படி இருந்ததோ அது அப்படியே வந்து பார்த்து கெஸ் பண்ணி அப்படியே வருது. காற்று அடிக்குது, காற்றுனால கொஞ்சம் ரைட்டு போகுது. பக்கா பார்த்துக்கோங்க. டேக் ஆஃப் ஆகும்போது இங்கே இருந்தது, லேண்டிங் அப்போ வந்து இங்கே கொஞ்சம் லெஃப்ட் வந்திருக்கு, அவ்வளோதான். மற்றபடி வந்து பக்கவாக பண்ணியிருக்கு. நீங்கள் நினைக்கலாம் ஆட்டோ ஆர்டிஎச் வந்து நம்ம நார்மலாக வந்து 30 மீட்டர் செட் பண்ணால் அந்த ஹைட்டுக்கு தானே போகும்னு சொல்லுவேன். ஏன் இதில் வந்து அந்த 22 மீட்டர் இருந்த ஹைட்லேருந்து ஏன் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து அந்த பொசிஷன் எந்த பக்கமாக எப்படி நம்ம போய் வந்தோன்றது அந்த ரூட் தெரியும், மேப் தெரிஞ்சதுனால அதே மாதிரியே வந்துருச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரொம்ப நேரமாக ஃப்ளை பண்ணிகிட்டு இருக்கோங்க. நான் இப்போ முன்னாடி வந்து ரிட்டர்ன் டு ஹோம் வந்து பர்பஸாக காமிச்சேன், இந்த ஒரு சும்மா கொஞ்சம் தூரம் போயிட்டு. இதே நீங்கள் வந்து நார்மலாக ரொம்ப நேரமாக ஃப்ளை பண்ணிட்டீங்க, அப்போ வந்து ரிட்டர்ன் டு ஹோம் வச்சிங்கன்னு வைங்களேன். நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள், அதே தான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ அது வந்து அதோட ரூட் வந்து ஞாபகம் வச்சுருக்காது. இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஆட்டோ ஆர்டிஎச் ஹைட் வந்து போகுது 30 மீட்டருக்கு வந்து போகும். ஏன்னா நம்ம ஆட்டோ ஆர்டிஎச் வந்து 30 மீட்டர் செட் பண்ணியிருந்தோம். ஸோ 30 மீட்டர் இப்போ போகுது பாருங்கள், கிட்டத்தட்ட 30 போகுது. இப்போ அதுக்கு தேவைப்படல அவ்வளோ மீட்டர் ஹைட்டு. ஆனால் டேக் ஆஃப் பண்ணது மட்டும் மறக்கவே மாட்டேது, கரெக்டாக லேண்ட் பண்ணுது. இப்போ வந்து நம்ம பண்ணிக்கலாம், ஏன்னா வந்துருச்சுன்றதுனால நம்மளே வந்து மேனுவலாக வந்து லேண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இவ்வளோ நேரமாக எடுத்த ஃபுட்டேஜ், ஃபோட்டோ, அப்புறம் அந்த பேனரோமிக் ஷாட்டு, 360 ஸ்பியர், அது எல்லாத்தையுமே வந்து இதில் இருக்குது. இன்டர்னல் ஸ்டோரேஜில் தான் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கு. அதை எப்படா காப்பி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து அவுட்டோர்ஸில் இருக்கும். நான் வந்து கம்ப்யூட்டர் எடுத்துன்னு வரல, இல்லை மெமரி கார்டு ரீடர்லாம் எடுத்துகிட்டு வரல அப்படின்னா ப்ராப்ளமே இல்லைங்க. நீங்கள் டிஜே ஃப்ளை மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் போதும். நான் வந்து இந்த மெமரி கார்டும் இன்டர்னலில் தான் ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ ஒயர் மூலமாக எடுத்து கம்ப்யூட்டரில் போட்டு ஸ்டோர் பண்ணுறது ஸ்பீடாக ஆகும், பட் வந்து கொஞ்சம் டீடியஸான ப்ராசஸ். நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டிஜே ஃப்ளை ஆப்லேயே வந்து இந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே Air3s ட்ரோன் வந்து டிடெக்டட் அப்படின்னு சொல்லி வந்து காமிச்சிதுங்க. பேர் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து எடுத்த ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. 27 MB/s ஸ்பீடில் வந்து ஆகிட்டு இருக்குங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர், நல்லா ஸ்பீடாகவும் ஆகும். நீங்கள் ஒயரில் பண்ணுற அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லா ஸ்பீடாகவே தான் ஆகுது. ஒரிஜினல் ஃபுட்டேஜ் நான் சொல்கிறது எல்லாமே உள்ள ஸ்டோர் ஆகுறது எல்லாமே. ஸோ இது Air3s, Air3க்கும் Air3sக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து கேமராங்க. மெயின் கேமரா வந்து இதில் 1 inch சென்சாரு. அதே நம்ம Air3ல பார்த்தீங்கன்னா 1/1.3 inch சென்சாரு. இப்போ இது 50 MP, அது வந்து 14 MP. அதே மேலே இருக்க டெலி கேமரா லென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சேம் தான், 1/1.3 inch 14 MP தான். அதுக்கப்புறமா ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் இது இன்டர்னலில் வந்து 42 GBன்னு சொன்னோம். அதே Air3ல 8 GB தான். அதே நேரத்தில் ஃப்ளைட் டைம் வந்து 1 நிமிஷம் வந்து இதுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பேட்டரி வந்து கொஞ்சம் பெருசு தான். இந்த லைடார் சென்சார் வந்து எக்ஸ்ட்ரா Air3sல, Air3ல வந்து லைடார் கிடையாது, பட் ஆம்னி டைரக்ஷன் சென்சார் வந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த பவர் அக்யூமுலேஷன் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நம்ம இந்த Air3sல வந்து ஒரு ஃபீச்சர் இருக்குங்க. Air3லையுமே இருக்குது, Air3sமே இருக்குது. அது எப்படி வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம கிட்ட DJI Air3sோட 3 பேட்டரியுமே இருக்குது, தெரியுதுங்களா? இப்போ நான் ஒரு பேட்டரியுமே ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இதில் வந்து ஒன்று தான் இருக்குது, ஒரு லைட்டு தான் இருக்குது. அப்போனா ஒரு 25% தான் இருக்குன்னு அர்த்தம் சார்ஜ். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 3 இருக்குது, 75 மேலே இருக்குது, 75% ப்ளஸ் லாஸ்ட் ஒன்று வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. இன்னொரு பேட்டரியில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபுல்லாக இருக்குது, 25 மேலே இருக்குது, இன்னொன்று வந்து பிளிங்க் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இந்த 3 பேட்டரியுமே வந்து நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். அதாவது பவர் அதிகமாக இருக்கிறத எந்த ஆங்கிளில் எப்படி வேணாலும் நம்ம பண்ணலாம். நான் வந்து அதிகமாக சார்ஜ் இருக்கிறத பேட்டரியை ஃபஸ்ட்டு நான் இன்சர்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ரெண்டாவது அதிகமாக இருக்கிறத வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இருக்கிறதே லோவஸ்ட் பேட்டரி. நான் ஜஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த மாதிரி 3 பேட்டரி ஆர்டராக பண்ணுறாங்க. நீங்கள் எந்த ஆர்டரில் வேணாலும் வைக்கலாம். இப்போ என்ன ஆக போகுதுன்னா, பவர் அக்யூமுலேஷன் ஃபங்க்ஷன் எனேபிள் பண்ணும்போது 3 பேட்டரியில் எந்த பேட்டரியில் சார்ஜ் அதிகமாக இருக்கோ அந்த பேட்டரிக்கு லோவஸ்ட் பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 பேட்டரியில் இருக்க சார்ஜ் வந்து அதுக்கு போகும். இப்போ அதை எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னா, சைடில் வந்து பவர் பட்டன் இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த லைட் வந்து க்ரீன் கலரில் மாறிடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் டாப்பில் பார்க்கும்போது தெரியுதுங்களா, இதுக்கு வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு இப்போ வந்து டிடெக்ட் பண்ணிச்சு எந்த பேட்டரியில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பேட்டரியிலேருந்து இதுக்கு வந்து சார்ஜ் ஆகுது, தெரியுதுங்களா?
இப்போ ஒரே ஒரு லைட் தான் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கு, இதிலேருந்து இதுக்கு சார்ஜ் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம பவர் பேங்க் இல்லை, பவர் அவுட்லெட் இல்லை, நான் எமர்ஜென்சி அந்த நேரத்தில் வந்து எனக்கு ஒரு பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து இதை இப்படி மாற்றிக்கலாம். திரும்பி இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து அது வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். திரும்பி இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் லைட் வந்து வந்துடும். A3s பற்றின ரிவ்யூ வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். ரொம்ப இன்டெப்த்தாக வந்து எல்லா செட்டிங்குமே வந்து நம்ம பார்க்கல. இருந்தாலும் மோஸ்ட்லி என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தது, என்னெல்லாம் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இதில் வந்து சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம செக் பண்ணிட்டோம். இதில் வந்து ஹைட் செக் பண்ணல, டிஸ்டன்ஸ் செக் பண்ணல, அதுக்கப்புறமா ஃப்ளைட் டைம் ஒரு ஃபுல் பேட்டரி போட்டு செக் பண்ணல, அது மட்டும் தான் செக் பண்ணலாம். நம்ம அதுக்கு வந்து இன்னொரு நாள் நமக்கு வந்து ஒரு ஃபுல் டே வந்து ட்ரோன் கிடச்சிது அப்படின்னா வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதோட காஸ்ட்டை பற்றி வந்து பேசுவோம். காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் அரௌண்ட் 1.5 lakhsக்கு வந்து கிடச்சிட்டு இருக்குங்க. இது வந்து ஒரு சில நேரத்தில் நீங்கள் பார்க்கும்போது ரேட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், சில நேரத்தில் ரேட்டு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். எப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அதை பொறுத்து. இந்த RC கண்ட்ரோலர் வச்சு இருக்கிற காம்போ வந்து ஒரு ப்ரைஸ் வரும். RC N3 கண்ட்ரோலர், நம்ம நியோவில் வந்து ஒரு கண்ட்ரோலர் பார்த்துருப்போம், அந்த கண்ட்ரோலர் இந்த ட்ரோனோட வரும். அந்த ஒரு காம்போவோட ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். கோல்டு ரேட் ஃப்ளக்சுவேட் ஆகிறத விட இந்த ட்ரோனுங்க ரேட் வந்து பயங்கரமாக ஃப்ளக்சுவேட் ஆகும். ஏன்னா அதோட அவைலபிலிட்டியை பொறுத்து வந்து நமக்கு சேல் பண்ணுவாங்க. இந்தியாவில் DJI வந்து ட்ரோன் ஷாப்பில் வந்து வச்சில்லைங்க, யாருன்னா வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து தான் வந்து சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டான ப்ரைஸ்னு கிடைக்காது. அப்ராக்சிமேட்டாக 1.5 lakhs இந்த ட்ரோனோட ரேட்டு. இந்த ஸ்பெக்குக்கு இந்த ப்ரைஸ் வந்து உண்மையிலே கரெக்டான ப்ரைஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா Air2Sலாம் எடுக்கும்போது அதோட கம்பேர் பண்ணும்போது இதில் இருக்க ஃபீச்சரோட கம்மி தான். அப்போயே வந்து 1.2 1.3 lakhsலாம் இருந்தது. பட் இந்த Air3s வந்து 1.5 lakhs இருக்கிறது வந்து ஓகேவான ப்ரைஸாக தான் இருக்குது. நீங்கள் இந்த ட்ரோன் வாங்கும்போது அப்போதைக்கு ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வெப்சைட் techvidia.com வெப்சைட்லையுமே இந்த ரிவ்யூஸ் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து அதிலுமே போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம டெக்விடியா தமிழ்ன்ற இன்ஸ்டாகிராம் பேஜுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து சின்ன சின்ன அப்டேட்ஸ்லாம் வந்து பண்ணுவோம். இன்னுமே நிறைய ட்ரோன் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரும். எல்லாமே வந்து கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பர்சனலாக மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.